எதையுமே ஒழுங்காக பண்ணாத ஒரு கட்சி தான் தாவேகா. இவங்க பிரச்சாரத்துக்கு போக மாட்டாங்க, மக்களை காக்க வைப்பாங்க, மக்கள் பிரச்சனையை பேச மாட்டாங்க, ஊரா போக மாட்டாங்க, முகத்தை காட்ட மாட்டாங்க, உழைக்க மாட்டாங்க, எல்லாமே தப்பு தப்பா பண்ற தாவேகா ஒருத்தரை பார்த்து தப்பு சொல்லுதுன்னா உண்மையிலே அங்க வெட்கி தலைகுனிய வேண்டியது தேர்தல். கரடியே டேஷ் பண்ண தருணம்னு ஒரு படத்துல ஒண்ணு வரும், அதுதான் அதுக்கு தேர்தல் ஆணையத்தோட நிலைமை. இது வேற ஆதரவு சொன்னா தேர்தல் ஆணையம் வந்து வருத்தம், எங்க அண்ணா பாரு 200 தொகுதியில வீடு வீடா போவாரு, சூப்பர்மேன் மாதிரி மாடி மாடியா தாவாரு, ஸ்பைடர்மேன் மாதிரி பால்கனில இருந்து இங்க தாவாரு, வைப்பு பண்ணுவாரு, ஸ்பீக்கர் போடுவாரு, டான்ஸர் போடுவாரு, குத்தாட்டம் போடுவாரு, என்னென்னமோ சொன்னாங்க. ஒண்ணுமே இல்ல. கேட்டா இப்ப தேர்தல் ஆணையத்துக்கு மேல போடுது. நீ எனக்கு தெரிஞ்சு தேர்தல் ஆணையமே சார் ஏதோ செட்டிங் நடக்குது சார். விஜய் அவர்கள் தான் நினைக்கிறாரு, நம்ம போனா ஒரே நாள்ல வந்து 4 தொகுதி முடிச்சுட்டு வந்துடலாம், எதுக்கு நம்ம 2 தொகுதியா போயிட்டு. நான் என்ன சொல்றேன்னா, பேப்பர்ல 214 தொகுதி எண்ணிக்கிட்டே காட்டிடுங்க, அப்படியே முடிச்சுடுங்க, பனையூர்லயே உட்காந்து வீடு எதுக்கு வெளில வரணும். இதுல எதை குறை சொல்றதுன்னே தெரியல எனக்கு. தேர்தல் ஆணையத்தை குறை சொல்றதா இல்ல தாவேகாவை குறை சொல்றதான்னு என்ன பண்ணணும்னா 16 தொகுதி பர்மிஷன் கொடுக்கணும். நானா ஆமா எல்லா தொகுதியும் போக பர்மிஷன். அவரு பர்மிஷன் கிட்ட தப்பா போட்டு 8 மணிக்கே காலையில வர சொல்றாங்க, நைட்டு 7 மணி வரைக்கும். இன்னொருத்தர் சொல்லுவோம் அம்பத்தூர்ல இருக்கிறேன் அண்ணா, அம்பத்தூர் வாங்கினேன், அம்பத்தூர் இருந்தோம்னா ஆவடியில் இருக்கிறேன் அண்ணா, அம்பத்தூர் வந்து ஆவடி வாங்கினேன், ஆவடியில் இருக்கிறேன்னா நான் இவ்வளவு தூரம் வண்டிங்க, அப்படி லைட்டு தெரிஞ்சா மதுரை வேலை தான் அண்ணா, அப்படியே பூந்த மொழியும் அதெல்லாம் சுத்தம். அவர் போறது இல்லை. அப்ப ஏதோ நடக்குதா, யாரே செட்டிங்கா அப்படின்னு கேட்பார்ல சூப்பர் ஸ்டார் ஒரு படத்துல, அது மாதிரி எதாவது யாரே செட்டிங்கா தெரியல. அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேரில் பத்திரிகையாளர் போட்டி சொல்லுவாங்க. வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இன்றைக்கு சென்னையில 4 தொகுதிகள் வந்து பரப்புரை செய்வதற்கு அனுமதி கேட்டிருந்தாங்க. 2 தொகுதியில தான் வந்து அனுமதி வழங்க முடியும், அதுவும் நாங்க கேட்ட டைம்ல வந்து அனுமதி கொடுக்காதனால பிரச்சாரத்தையே ரத்து பண்ணிருக்கோம்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் மாதவர்ஜனா பாத்தீங்கன்னா சென்னை மாநகர கமிஷனர் இருக்க வரைக்கும் நான் பிரச்சாரம் பண்ணது வந்து வேஸ்ட் தான், ஒருதலை பட்சமா செயல்படுறாங்க விமர்சனம் வச்சிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? மத்த எந்த கட்சி வைக்காத விமர்சனம் வச்சிருக்காரு. கொஞ்சமாச்சு மாநகர ஆணையாளர் வந்து கொஞ்சம் மனசாட்சியோடு நடந்துருக்கணும். அவரே 10 நிமிஷம் தான் பிரச்சாரம் பண்ணுவார். 10 நிமிஷம் கழிச்சு அவர் வரதான் டைம் ஆகும். பேசுறது என்னமோ 10-15 நிமிஷம் தான். 4-10 நிமிஷம் 1 ஹவர் டிராஃபிக் ஜாம், ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் எல்லா தலைவருக்கும் ஆகிறதுனால அது பர்மிஷன் கொடுத்துட்டு போயிருக்கலாம். அதில் எதுக்கு இந்த மாதிரி வந்து பர்மிஷனை கொடுக்குறதில்ல, இதில் என்ன சிக்கல் தெரியல. இப்படி இன்னும் எவ்வளோ நாளுங்க அவர் பிரச்சாரம் பண்ண போகிறாரு? கொஞ்சமாச்சு இந்த தாவேகா வேட்பாளர்களை பற்றின சிந்தனை யாருக்குமே கிடையாது. அவரே வெளில வர மாட்டேன்றாரு. எனக்கு என்னமோ சிட்டி போலீஸ் கமிஷனரும் விஜய் சாரும் ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருப்பாங்களோ டவுட் இருக்குது. நான் பர்மிஷன் கேட்குற மாதிரி கேட்குறேன், நீ கொடுக்காத மாதிரி கொடுக்காத, உன்னை காரணம் காட்டியே நான் அப்படியே டபாச்சு பிரச்சாரத்துக்கே போவோம், நான் தேர்தலை சந்திச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஆதவர்ஜனை விட்டு ஒரு பேட்டி பார்த்தீங்களா எங்கள் அண்ணன் எப்படி அவங்குறாங்க இது பண்ணுறாங்க. என்னமோ இதெல்லாமே வந்து அட்லீஸ்ட் தேர்தல் ஆணையம் வச்சு வந்து இது வந்து இதுலன்னா திருப்பி நடக்குது. ஒரு மேபி ஐ திங்க் எலெக்ஷன் கமிஷனுக்கு இந்த இருக்கிற கமிஷனர் மேலே ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு புரிதல் இருக்குமோ தெரியல. ஒரு கான்ட்ரவர்சி இந்த அளவுக்கு வந்தும் கமிஷனர் மாற்ற மாட்டேன்றாங்கன்னா அப்போ வந்து ஏதோ தெரியல, ஏதோ நடக்குதுங்க. ஆனால் பட் இது டிரான்ஸ்பரண்டாக இல்லைன்றது என்னால் கணிக்க முடியும். ஆனால் ஏடிஎம்கே இந்த மாதிரி விமர்சனம் வைக்கல இல்லையா? அல்ல, ஏடிஎம்கே ஃபர்ஸ்ட்லேருந்தே கேட்டிருந்தாரு. ஏடிஎம்கே ஃபர்ஸ்ட்லேருந்தே இந்த காவல்துறை அதிகாரிகள் மீது, இப்போ இருக்கிற அதிகாரிகள் மீது எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது அப்படின்னு அவங்களும் இன்பதுறையெல்லாம் போய் சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர்கிட்டலாம் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தாங்க. அதாவது 5-3 அடுக்காக ஒழுங்காக செஞ்சாலுமே வந்து தேர்தல் ஆணையத்தோட லட்சணம் என்பது ரொம்ப கேள்விக்குறியா ஒரு முறை மட்டமாக இருக்கும். நான் ஏன் இதை இப்போ பதிவு பண்ணுறேன்னா, இன்னைக்கு இருக்கிற சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் மேடம் வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படின்றது என்னோட தனிப்பட்ட குற்றச்சாட்டு. தேர்தல் ஆணையம் அவங்க கௌரவத்தையும் அவங்க நல்ல பேரையும் காப்பாற்றுறதுக்கு எதனா செஞ்சாங்கன்னா பெரிய கோழி முட்டை. இதையே நான் சொல்றேன்னா, தக்காளி வியாபாரம் பண்ணிட்டு போனோம், கோயம்பேடுல ஒருத்தர் 60,000 வச்சிருந்தாலும் பிடிச்சாங்க. ஆனா பெரிய பணக்காரங்க ஒரு சில இடத்துல வந்து பணம் பட்டுவாடை ஆகுதுன்ற தகவல் வந்து வருது, நமக்கு ப்ரூஃப் இல்லை, உறுதி இல்லை, ஆனால் செவி வழி செய்தி வருது. ஆனா எந்த ஒரு பெருசா ஒரு அமைச்சர் வீட்டுல இருந்து எடுத்தோம், ஒரு எதிர்கட்சி தலைவர் வீட்டுல இருந்து, எம்எல்ஏ வீட்டுல இருந்து எடுத்தோம் அப்படிலாம் வரல. இந்த நகை எடுத்துன்னு போறவங்க, கல்யாணத்துக்கு போறவங்க,
இல்லை சாப்பாட்டு வீட்டுக்கு சமையலுக்கு ஆர்டர் கொடுக்க போகிறவங்க, சீட்டு பணத்தை எடுத்துன்னு போகிறவங்க, இதெல்லாம் பிடிக்கிறதுக்கு தான் வருது. அப்போ எனக்கு ரொம்ப வந்து இந்த தேர்தல் ஆணையத்துக்கு அப்போ இந்த வியாபாரிகள் கேட்குறாங்க, நான் என்ன சொல்கிறேன்னா, எதுக்கு ட்ராமா பண்ணின்னு தெரியுறீங்க குறுக்க நீங்கள் வேற, நீங்களாம் இல்லைன்னு தெரிஞ்சா என்ன ஆகுதுன்னா, இந்த தேர்தல் ஆணைய செலவுக்கு பயந்து பண்ணுற செலவை நிறுத்திடுறாங்க. இந்த ஆட்டோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல நேற்று நான் போய் பார்க்குறேன், ரொம்ப ரொம்ப கம்மி இடத்துல தான் ஆட்டோ பிரச்சாரம் நடக்குது. ரொம்ப ரொம்ப கம்மி இடத்துல தான் தேர்தல். ஏன்னா இந்த இறுதி வேட்பாளர் வரணுமா பட்டியல் வந்த உடனே தான் இவங்க வண்டியில் ஏறி போய் ஓட்டு கேட்க போவாங்களாமா. ஏன் அதான் சொல்லிட்டாங்கல்ல, போக வேண்டியது என்னன்னா செலவுக்கு பயந்துக்கிட்டு ஒரு நாள் அந்த வண்டி எடுத்துன்னு சுத்தினா கிட்டத்தட்ட வந்து ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 20 லட்ச ரூபா ஆகும். இந்த வண்டி காசு, வரவங்களுக்கு அந்த பூத்து காசு, தேர்தல் வேட்பாளர் செலவுன்னு அந்த செலவு கட் பண்ணுறதுக்கு வேண்டி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வேட்பாளர் பட்டியல் வந்த உடனே அப்புறம் லாஸ்ட் ஒரு 14 நாள் அப்படியே டைட்டாக பிரச்சாரம் பண்ணிட்டு செலவை கம்மி பண்ணிட்டு வாக்காளருக்கு காசாக கொடுத்துடணும். நான் என்ன சொல்கிறேன்னா, 45 நாள் தேர்தல், 45 நாள் ஃபஸ்ட்டு பிரச்சாரம் பண்ணுங்க. பிரியாணி சாப்பாடு என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணுங்க. பூரா கருப்பு பணமும் வெளில வரட்டோன்றேன் நான். எல்லா அரசியல்வாதி பணமும் வெளியில் வரட்டோன்றேன் நான். சும்மா இது ஏமாத்து வேலை இந்த தேர்தல் ஆணையம் பண்ணுறது. சும்மா வந்து போகிற வர வியாபாரியெல்லாம் புஷ்ஷுன்னு அப்படியே இது பண்ணுறது. சரி, 50,500 வச்சுருந்தா என்ன பண்ணேன்? இப்போ எண்ணும்போது ஒரு நோட்டு சேர்த்து எண்ணிட்டேன், 101 நோட்டுக்குது. என்ன பண்ண, உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவா அப்படியே காசை? கொஞ்ச நாள் லாஜிக் வேணும். திருடுறவங்கள ஊழல்வாதியெல்லாம் தண்டித்து உள்ளே போகிறதுக்கு இந்த நாட்டில் வந்து ஒரு சட்டப்படியும் சரி திட்டப்படியும் சரி ஒரு செயலாக்க முடிவு இல்லை. 30 நாள் அதாவது கொள்ளையடிக்கிறவங்களாம் விட்டுற வேண்டியது. 30 நாள் வந்து அப்படியே ஸ்க்ரூ டிரைவர் வச்சு நிமித்த வேண்டியது. பெரிய கிரேனை ஸ்க்ரூ டிரைவர் வச்சு நிமித்துவாங்க இவங்க. அதுதான் இந்த தேர்தல் ஆணையம் பண்ணுது. இதில் அதிகாரியை மாற்ற சொல்லி கேட்குறாங்க, குறைந்தபட்சம் அதை கூட மாற்றுறதுக்கு முடியல. இதெல்லாம் ஒரு தேர்தல் ஆணையம் இது? எதுக்கு உங்களுக்குலாம் ஒரு டிபார்ட்மெண்ட்டு, இமீடியட் எலெக்ஷனு, அந்த எலெக்ஷன் இந்த எலெக்ஷனு? ஆல்ரெடி பல வருஷமா தேர்தல் ஆணையத்து மீது நம்பிக்கை கிடையாது. ஐயா நரேஷ் குப்தா இறந்துட்ட பொழுது அவரோட அந்த இறுதி சடங்கப்போ போயிட்டு நான்லாம் வந்து பார்த்துட்டு என்னை அறியாமல் கண்ணில் வந்து தண்ணி வந்தது. ஆள் இப்படி தான் இருப்பார். பட் எலெக்ஷன் கமிஷனர்லாம் எப்படி இருக்கணும் ஒரு சில விஷயத்த பண்ணி காட்டணும். எளிமையின் சிகரமாக வாழ்ந்தார். தேர்தல் ஆணையம் அதாவது சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் போஸ்ட்ன்றது விளையாட்டு கிடையாதுங்க. நீங்கள் வந்து பிரின்சிபல் செக்ரட்டரி ரேங்க்ல தான் இருப்பீங்க, ரிப்போர்ட்டிங் டு சீஃப் செக்ரட்டரி, கமாண்டட் பை ஹோம் செக்ரட்டரி. இந்த அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் எனக்கு தெரியும். பட் வேர் இஸ் யுவர் பொலிட்டிக்கல் வில், ஆர் அட்லீஸ்ட் ஷோ தட் தேர் இஸ் அ ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் இன் தமிழ்நாடு. வெறும் ட்ரேடர்ஸ் அரெஸ்ட் பண்ணுறது, பொலிட்டீஷியன்ஸ்லாம் ஃப்ரீயாக தான் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, அது கூட வேணாம். உங்களால் போய் ரெய்டு எல்லாம் போட்டு எதுவும் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ரெய்டு எல்லாம் நடத்தணும்னு நான் சொல்லவே இல்லை. யார் யார் நிறைய சம்பாதிச்சுக்கிறாங்களோ, யார் ஊராட்சி உலையில் போட்டாங்களோ, யார் மணலில் திருடினாங்களோ, யார் டாஸ்மாகில் திருடினாங்களோ செலவு பண்ண போட்டோம் மக்களுக்கு. சார் நான் வந்து பாருங்கள், நான் பேசுறது நல்ல அரசியலா மோசமான அரசியலா, இது வந்து ஒரு பத்திரிகையாளர் இப்படி பேசுகிறாரு, அதெல்லாம் வந்து நான் வரல. நான் இந்த சமுதாயத்தில் இருக்கிற ஒரு பத்திரிகையாளர். இங்கே நாட்டில் என்ன நடக்குதோ அதை கண்ணாடி மாதிரி நான் வந்து இந்த பூசி மொழிப்பெல்லாம் பேசுறதுக்கு நான் தயாராக இல்லை. இந்த நாட்டில் அவலமான அரசியல் நடக்குதுன்னா ஆமாம் நடக்குது. அந்த அவலமான அரசியலுக்கு ஒரு தேர்தல் ஆணையம் குறைந்தபட்சம் சந்தேகம் வராத மாதிரி நடிக்க வாட்சி கூட உங்களுக்கு வந்து ஒரு ஒழுக்கம் இல்லாத ஒரு தேர்தல் ஆணையம். அந்த இதுக்கு எதுக்கு நீங்கள் வந்து 3 நாள் வந்துட்டு ஸ்டார் ஹோட்டல்லாம் தங்கிட்டு போனீங்க? நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா, டிஜிபி இப்போ மாற்றிருக்கிறீங்க. டிஜிபியை கூட மற்ற ஆஃபீஸர்ஸ் எங்கெங்கே கம்ப்ளைண்ட் வந்து மாற்றலாமே. அதனால் ஆதவச்சனம் இதை சொல்லணும்னு இல்லை, தாவேக்கா விமர்சனம் பண்ணுற அளவுக்கு ஒரு தேர்தல் ஆணையம் வந்துச்சுன்னா நீங்களாம் வந்துட்டு சூப்பர், தேர்தல் ஆணையம் சிறப்பு. அதாவது எதையுமே ஒழுங்காக பண்ணாத ஒரு கட்சி தான் தாவேக்கா. உங்க பிரச்சாரத்துக்கு போக மாட்டாங்க, மக்களை காக்க வைப்பாங்க, மக்கள் பிரச்சனையை பேச மாட்டாங்க, ஊர் ஊராக போக மாட்டாங்க, முகத்தை காட்ட மாட்டாங்க, உழைக்க மாட்டாங்க, எல்லாமே தப்பு தப்பாக பண்ணுற தாவேக்கா ஒருத்தரை பார்த்து தப்பு சொல்லுதுன்னா உண்மையிலே அங்கே வெட்கி தலைகுனிய வேண்டியது தேர்தல் ஆணையம். இதை விட தேர்தல் ஆணையத்தை வேற யாருமே இனிமேல் ஆதரவு எந்த விமர்சனம் பண்ணாலும் தேர்தல் ஆணையம் வந்து இதுக்கு மேல யாரும் அசிங்கப்படுத்த முடியாது. இந்த கரடியே டேஷ் பண்ண தருணம்னு ஒரு படத்துல ஒண்ணு வரும், அதுதான் அதுக்கு தேர்தல் ஆணையத்தோட நிலைமை. விஜய் அவர்களே 2 நாளைக்கு தான் பிரச்சாரத்துக்கு வராரு. அப்பயுமே இந்த மாதிரியான அதான் நான் வந்து அவர் வெளியில வரணும், மக்களை பார்க்கணும், பிரச்சாரம் பண்ணணும், தாவேக்கா வேட்பாளர்கள் ஓட்டு கிடைக்கணும், நம்ம ஒரு சைடு பேசிட்டு இருக்கிறோம். தேர்தல் ஆணையம் பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்குது. என்ன பண்றது? இது வேற ஆதரவு சொன்னா தேர்தல் ஆணையம் வேண்டி வரட்டும். எங்க அண்ணா பாரு 210 தொகுதியில வீடு வீடா போவாரு, சூப்பர்மேன் மாதிரி மாடி மாடியா தாவாரு, ஸ்பைடர்மேன் மாதிரி பால்கனில இருந்து இங்க தாவாரு, வைப்பு பண்ணுவாரு, ஸ்பீக்கர் போடுவாரு, டான்ஸ் போடுவாரு,
குத்தாட்டம் போடுவார், என்னென்னமோ சொன்னாங்க, ஒண்ணுமே இல்லை. கேட்டா இப்ப தேர்தல் ஆணையத்து மேல போறது. எனக்கு தெரிஞ்சு தேர்தல் ஆணையமே காரணம் தெரியுறாங்களா சார்? ஏதோ செட்டிங் நடக்குது சார், அதுதான் எனக்கு தெரியுது. யாரு நல்லவங்க யாரு கேட்டவங்கன்னு தெரியல. நான் என்ன கேட்கிறேன், இப்ப 4 தொகுதி அவர் பர்மிஷன் கேட்டார், குத்தா என்ன குறைஞ்சு போயிட போகுது நான் கேட்கிறேன். என்ன அவருனா என்ன சாராயம் காசுனாரா, இல்ல கஞ்சா விற்கணும்னாங்களா? தேர்தலில் பிரச்சாரம் தானே பண்ணி பர்மிஷன் கேட்டா, என்ன பிரச்சனை உங்களுக்கு? ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டு விட வேண்டியதானே? இப்ப நீங்களும் ஏதோ அல்பத்தனமா தானே பண்ற மாதிரி தெரியுது. இப்ப ஆதவர்ஜுன் அந்த விஷயத்துல கேட்கறது கரெக்டா மாதிரி தானே தோணுது. சரி, நான் என்ன சொல்றேன்னா, தாவேக்காவை நான் விமர்சனம் பண்ணக்கூடியவன். ஆனா மக்களை சந்திக்கணும் பிரச்சாரம் பண்ணணும் வரும்போது நீங்க ஏன் தாவேக்காவோட விமர்சனத்துக்கு ஆளாவீங்க? அவ்வளவு மோசமா ஏன் இருக்கிறீங்க? அப்போ தள்ளுமுள்ளாயி இறந்துட்டா அப்ப யார் மேல பழி வரும்? அதுக்கெல்லாம் சேர்த்து தானே வாங்குறீங்க துட்டு, சம்பளம், யூனிஃபார்ம். எதுக்கு? ஜனநாயகப்படி விஜய் சார் வீடு வீடா போய் ஓட்டு கேட்கறதுக்கு பர்மிஷன் கேட்கிறார். தப்பு தண்டை எதனாலன்னா கேஸ் போட்டு எஃப்ஐஆர் போட்டு போடுவோம், வைக்க வேண்டிய இடத்துல. பண்ண மாட்டார்ல. இல்ல விஜய் அவர்கள் தான் நினைக்கிறாரு, நம்ம போனா ஒரே நாள்ல 4 தொகுதியை முடிச்சுட்டு வந்துடலாம், எதுக்கு நம்ம 2 தொகுதியா போயிட்டு. நான் என்ன சொல்றேன்னா, பேப்பர்ல 216 தொகுதி எழுதி இப்படியே காட்டிடுங்க, அப்படியே முடிச்சுடுங்க. பனையூர்லயே உட்காந்து வீடியோ எதுக்கு வெளில வரணும்? எதை குறை சொல்றதுன்னே தெரியல எனக்கு. தேர்தல் ஆணையத்தை குறை சொல்றதா இல்ல தாவேக்காவை குறை சொல்றதான்னு அவங்க தான் அது 2 நாள் 3 நாளா சொல்லிட்டு இருக்காப்ல. ஆதரவு கமிஷனர் சரியில்லை, இவர் பிரச்சாரம் பண்ண விட மாட்டேன்றாருன்னு. காது கேட்குதா கேட்கலையா? தாவேக்கான்றது ஒரு கட்சி, அதுக்கு ஓட்டு போறதுக்கு மக்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அது ஒரு கட்சியா இல்லையா? ஸ்டேக் ஹோல்டர்ஸ் மீட்டிங்னா என்ன தெரியுமா? ஆர் யூ பிஹேவிங் அக்கார்டிங் டு தி லா அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் திஸ் நேஷன்? எலெக்ஷன் கமிஷனோட நார்ம்ஸ் என்ன? அப்ஜெக்ஷன் இருக்கா? அந்த அப்ஜெக்ஷன் கேட்டு அது என்ன பண்ணோம்? சரி, அவருக்கு இல்லையா, வேற ஒரு ஐபிஎஸ் அதிகாரி 15 நாள் லீவ் கொடுத்து அனுப்புங்கன்னா அவ்வளோ இருக்கணும்னா அப்போ ஏதோ தெரியல. நம்ம இது உள்குத்த உள்ள ஃப்ரெண்ட்ஸா ஓனம்டா பண்றாங்களா என்ன தெரியாது. இதெல்லாம் ஸ்கிரிப்டா தெரியாது. நான் பாட்டு பாவம் அந்த கட்சிக்கு நான் அடிப்படையில் தாவேக்காவில் வேட்பாளராக நிற்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் சார். விஜய் அண்ணா நம்ம தொகுதியில் நம்ம காசுல ஒரு 10 தெரு போனார், 10 நிமிஷம் பேசினா கொஞ்சம் ஓட்டு கிடைக்கும், நான் ஓட்டு வாங்கணும் சார். ஒவ்வொரு அரசியல்வாதிக்கும் அது ஒரு ஏக்கம் சார். கடனை வாங்கி செலவு பண்ணுறோம், இல்லாதப்பட்டோம் எல்லாம் முன்னாள் அமைச்சரோ இன்னாள் அமைச்சரோ கிடையாது. இப்போ நம்ம ஐயா விஜயபாஸ்கர் இருந்தார், முன்னாள் மருத்துவ அமைச்சர், நல்ல வசதியானவர். அவருக்கெல்லாம் அந்த பிரச்சனை கிடையாது. ஐயா KN இருக்கிறார், உண்மையிலே மிகப்பெரிய ஏழை, ஒன்றுமே கிடையாது. பொன்முடி அந்த மண்ணு திருடு போனதுக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லைன்னு கோர்ட்டே சொல்லிச்சு. அந்த அளவுக்கு அது மாதிரி கிடையாது இவங்க, இல்லாதப்பட்டவர்கள். அப்போ அவரே தொடங்கி பர்மிஷன் கேட்கும்போது பர்மிஷன் இல்லை. அவர் கேட்டால் 1 ஹவரில் முடிக்கணும், 2 ஹவர்ஸ், ஒரு 4 மணி நேரம் தான் கொடுங்களேன். சிஎம் ஆஃபீஸ்லேருந்து வந்தால் இப்படி தான் பிஹேவ் பண்ணுறீங்களா? அதிமுகலேருந்து பர்மிஷன் கேட்டால் இப்படி தான் பண்ணுறீங்களா? பர்மிஷன் கொடுக்கணும், என்னங்க பிரச்சனை? இன்னொன்று என்ன பண்ணணும்னா 16 தொகுதியும் பர்மிஷன் கொடுத்துடணும். நானா ஆமா எல்லா தொகுதியும் போங்க பர்மிஷன் கொடுக்கணும். அவரு ஐயோ பர்மிஷன் கேட்டால் தப்பா போச்சு போகுது, 8 மணிக்கே காலையில் வர சொல்கிறாங்க, நைட்டு 7 மணி வரும். இன்னொருத்தர் சொல்லுவோம் அம்பத்தூர்ல இருக்கிறேன், அண்ணா வெள்ளிவாக்கம் வரணும் வரீங்க, அம்பத்தூர் வாங்கினேன். அம்பத்தூர் வந்தோன்னா ஆவடியில் இருக்கிறேன், அண்ணா அம்பத்தூர் வரீங்க ஆவடி வாங்கினேன். ஆவடியில் இருக்கிறேன்னா இவ்வளோ தூரம் வண்டிங்க, அப்படி லைட்டு தெரிஞ்சா மதுரை வேணும், மதுரை வேணும் தான் அண்ணா அப்படியே பூந்தமல்லியும் தலை சுத்தம் விஜய்க்கு. அவர் போகிறது இல்லை. அப்போ ஏதோ நடக்குதா? கேரே செட்டிங்கா அப்படின்னு கேட்பார்ல சூப்பர் ஸ்டார் ஒரு படத்தில், அது மாதிரி எதனா கேரே செட்டிங்கா தெரியல. விஜய் அவர்கள் பெரம்பூர்ல பிரச்சாரம் பண்ணாரு, அதே போல இங்கேயும் பிரச்சாரம் பண்ணாரு, திருச்சி கிழக்குலயும். அங்கேயே இப்போ மற்ற பிரச்சாரம் ரோட் ஷோ ஏடிஎம்கேனாலும் சரி டிஎம்கேனாலும் சரி மற்ற வேட்பாளர்களை அறிமுகப்படுத்துவாங்க, ஜஸ்ட் காட்டவா செய்வாங்க. விஜய் அவர்கள் அதையாவது பண்ணிக்கலாம், ஏன் அதை பண்ண மாட்டாங்க? விசில் தான் காட்டுறோம், விசில் தான் சின்னம் விசில் தான் வேட்பாளர் தான் விசில், எல்லாமே இந்த பிகிலுக்குள்ள இருக்குது. அப்படியே ஊதினே போனா அப்படியே ஊதினே போயிடும் ஓட்டு. என் முகம் தான், ஆமா என் முகம் தான், அந்த முகத்தை தான் காட்ட விட மாட்டேன்றாங்க தேர்தல் ஆணையம். என்னத்த அரசியல தெரியல. இதெல்லாம் கால குடும்பம். இது சுருக்கமா சொல்லணும்னா வேட்பாளர் என்பவர் மக்களை சந்திக்க வேண்டிய தருணம். டைம் இஸ் கோல்டன், தே ஆர் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம். நல்லா தெரிஞ்சு இந்த மாதிரி வேலை நடக்குது. ஓனும்ட்டே பண்ணுதா தேர்தல் ஆணையம், இல்லை தாவேக்காவோட ஃப்ரெண்ட்லியா எதனா ஓனும்ட்டே தெரிஞ்சு பண்றாரான்னு தெரியல. பட் ஆதவர்ஜுனா சொல்ற அந்த ஒரு விஷயம் கமிஷனர் மாற்றப்படணும் அப்படின்றது நியாயமான கோரிக்கையா தான் எனக்கு தெரியும். விஜயோட வேட்புமனுலயே பாத்தீங்கன்னா 2 பிரச்சனை வந்துருச்சு. மற்ற நிர்வாகிகள் மற்ற வேட்பாளர்கள் என்னென்ன பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறது
அப்படிங்கிறது தான் எல்லோருடைய சந்தேகமாக இருக்கும். அதெல்லாம் எப்படி நினைக்கிறீங்க சார்? வெரி புவர் பொலிட்டிக்கல் கேல்குலேஷன், புவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பாலிடிக்ஸ். பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணாமலே போய் கொடுத்துட்டு திருப்பி அனுப்புற வீடியோலாம் வருது. ஆமாம், அதெல்லாம் ஃபில் பண்ணுவாங்க. அந்த அதிகாரி பாவம் தள்ள, ஐயோ இப்படி ஒரு நாமினேஷன். காலையில் ஆல்ரெடி நிறைய ட்ராமா நடக்குது. காலைல ஒருத்தர் சாமி வேஷம் போட்டு புல்லாங்குழலாம் எடுத்துன்னு போகிறாரு. இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு, தலையில் வந்துட்டு சில்லறை காயினா எடுத்து வச்சுட்டு அங்கே போய் குளத்தோட போய் நின்றுனா, எப்பா கையெல்லாம் வலிங்க, எனக்கு என்ன நேரம் அது சாமி, நீ கட்சி நாள் கிளம்பு அப்படின்னு சொல்லி கெஞ்சி நேற்று நினைக்கிறேன் கெஞ்சிலாம் அனுப்புகிறாங்க. எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸும் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் வேலை பார்க்குறாங்க. இன்றைக்கி காலையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரிட்டையர்டு அண்டர் செக்ரட்டரியாக ஒருத்தர் ஒர்க் பண்ணுவார். அவெல்லாம் வந்துட்டு 2 தொகுதியில் ஒருத்தங்க நிற்கிறாங்க அப்படின்னாமே அவருக்கு அவ்வளோ கோவம் வருது. இப்போ அவர் வந்துட்டு இப்போ லெட்டர் எதுனா எழுதணுமா என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு லா புக்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்காரு. ஒரு பேர் வந்து பிரபாகர் ஐயான்னு சொல்லிட்டு டெப்டி செக்ரட்டரியாக இருந்தார், பப்ளிக் எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரியில் நிறைய நாள் அங்கே தான் வேலை செஞ்சுருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, 2 தொகுதியில் வந்து நிற்கிறாங்க அப்படின்னா என்னங்க இது, எதுக்குங்க 2 தொகுதியில் நிற்கிறோம், ஒரு தொகுதியில் நின்று போகக்கூடாதா? அப்போ 2 தொகுதியில் ஜெயிச்சிட்டாங்கன்னா ஒரு தொகுதியை ராஜினாமா பண்ணணும். அப்போ அங்கே திருப்பி மறுபடியும் எலெக்ஷன் நடத்தணும். அங்கே இருக்கிற ஸ்கூலுக்கு லீவ் விடணும். அங்கே இருக்கிறதுக்கு 30 நாள் பிரச்சாரம் பண்ணணும். அங்கே இருக்கிற வியாபாரிங்க பொருளாதார ரீதியாக எதுவும் பண்ண முடியாது. எவ்வளோ சிக்கல் இருக்குது, எவ்வளோ பணம் விரையும். அவர் வந்து அந்த செக்ஷன்ஸ் தான் சொல்கிறார். நீங்கள் பொதுமக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது லோக்கலில் ஓட்டுக்கு காசு கிடைக்கும். ஆனால் ஆட்சின்னு ஒன்று ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா காசு கொடுக்க மாட்டாங்க. இப்போ நாங்கள் தான் வரப்போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டா இவ்வளவு கவனிப்பு உபசரிப்புலாம் இருக்காது. அதான் அப்போவே ஃபஸ்ட்டு டைம் கொடுத்தோமே, அதில் வந்து லைட்டாக ரீசார்ஜ் தான், டாப் அப் தான் பண்ணுவாங்க. புது சிம் கார்டு போட்டு மொத்தமாலாம் உங்களுக்கு வாங்கி தர மாட்டாங்க. அதெல்லாம் இருக்குது. அப்போது தேர்தல் ஆணையமே வந்து ஒரு தவறை வந்து ஒரு ஊக்குவிக்குது. சும்மா அந்த பப்ளிக் கிட்ட வந்துட்டு பில்லுக்குதா, அது இருக்குதா, இது இருக்குதா, உங்கள் பேஸ்ட்டில் உப்புக்குதா. எஸ்ஐஆர் போட்டதுக்கப்புறம் நமக்கு கம்மியாகி போச்சு. 800 பூத்துக்கு வந்து 800 ஓட்டு, 700 ஓட்டு, 900 ஓட்டு ஆச்சு. முன்னாடி 1300, 1500 ஓட்டு. ரொம்ப 900 பேர் ஒரு இன்னைக்கு டிஎம்கேவோ இல்லை ஓரளவுக்கு ஏடிஎம்கேவோ 100 ஓட்டு ஒரு ஆள் ஈஸியாக போட்டுருவாங்க பூத்துக்கு. 100 பேர் 20 நாளில் காசு கொடுக்க முடியாதா? டெய்லி கைமாற்ற மாதிரி போயிட்டு கூட சைக்கிள்லேயே கூட போய் கொடுத்துட்டு வருவாங்க. சரி, கொஞ்சம் லாஜிக்கலாக யோசிக்கணும். பேங்க்கில் எங்கே டிரான்சாக்ஷன் பெருசாக மூவ் ஆகுது. 2 லட்ச ரூபா பேங்க்கு கடன் ஒருத்தர் போய் லோன் வாங்கியிருக்கிறார், நகையை வச்சு காசை வாங்கிட்டு வந்துட்டார். காசை வாங்கிட்டு வந்துட்டு வேறு ஒருத்தர் கொடுத்துட்டாரு. பேங்க்காரங்க ஃபோன் பண்ணால் இல்லை பிரச்சனை, பேங்க்கில் வந்து இன்கம் டேக்ஸ் கேட்குறாங்க, நீ அந்த காசை எடுத்துன்னு தயவு செய்து கொடுத்துருன்னு பேங்க்கில் வேலை செய்கிற எம்ப்ளாயி கெஞ்சாத போகிற. இவர் எங்கே ஏன் பணத்தை நான் எடுத்துன்னு போனேன், நான் எதுக்கு வந்து இல்லை நீங்கள் யாருக்கு கொடுக்குறீங்களோ அவங்களோட ஆர்டிஜிஎஸ் அவங்களோட பேங்க் கார்டு வாங்கிடுவாங்க. அவர் வந்து பேங்க்கு கார்டெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தா அவங்க பேங்க்லேருந்து அவங்களுக்கு அப்படியே பண்ணி கொடுத்துறாங்க. அந்த காசை எடுத்துன்னு கொடுத்த காசை போய் திருப்பி 3 மணி நேரம் தண்டம். இதில் என்ன தவறு இருக்குது? உங்களோட அந்த நன்னடத்தை, அந்த அந்த ரூல்ஸு நாம்ஸ்னால பேங்க்குக்காரங்க எவ்வளோ சஃபர் ஆகுறாங்க, வங்கியில் அக்கௌண்ட் வச்சுக்கிறவங்க எவ்வளோ சஃபர் ஆகுறாங்க, எவ்வளோ நெருக்கடிக்கு நீங்கள் ஜனங்களை உள்ளாக்கி வச்சுருக்கீங்க. ஏதேடு வங்கி எல்லாம் பேங்க்கில் தான் பண்ணோம். ஆனால் லஞ்சம் துட்டு திருடுறது ஒன்று அப்படியே பிளாக் கேஷ்னு போயிடலாம். அதெல்லாம் ஒன்றுமே பண்ண மாட்டீங்க. நீங்கள் வழக்கு எஃப்ஐஆர் போட மாட்டீங்க. எஃப்ஐஆர் போட சொல்லி கோர்ட்டு சொன்னாலும் அப்படியே உக்காந்து இருப்பாங்க. அதெல்லாம் கேட்க மாட்டீங்க. கோர்ட்டு கேஸ் எடுக்காது, தீர்ப்பை உடனே சொல்லாது. அப்படி மீறி சொன்னாலும் அவங்க ஹைகோர்ட்டு போவாங்க. ஹைகோர்ட்டில் தீர்ப்பு கொடுத்தாலும் சுப்ரீம் கோர்ட் போவாங்க. இதெல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் அந்த 2 லட்ச ரூபா நகையை அடமானம் வச்சு அந்த காசை எடுத்துன்னு போகிறதுக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அவங்ககிட்ட வந்து திருப்பி தொங்கணும் அவங்க. இது ஒரு கூத்து. இது எதுக்கு இதெல்லாம் இப்போ விஜய் சாரை பற்றி நீங்கள் கேட்கும்போது நான் சொல்கிறேன்னா, இதெல்லாம் இப்படி ஒன்று நடக்குது நாட்டில். அவருக்கு தெரியுமான்னு தெரில. அவர் அட்லீஸ்ட் பிரச்சாரத்துக்கு வெளியில் வந்தாச்சு யாரோ சொல்லுவாங்க, பேசுவாங்க. இன்னொன்று, இந்த ஃபாஸ்டாக் இருக்கு இல்லைங்களா, நிறைய இடத்துல வந்து இப்போ சுங்கவரிச்சாலை இருக்கணுமா இருக்கக்கூடாதா, அது வந்து எங்களுக்கு பிரச்சனை, அதை சார்ந்து ஒரு சில நடவடிக்கை எடுக்கணும் லாரி ஓட்டுநர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. எந்த கட்சியுமே அதை பற்றி பேசணும். அது மக்கள் பிரச்சனை தானே. இந்த மாநில கட்சிகள் எதுவுமே அதை பற்றி பேசலை. தமிழக வாழ்வுரிமை கட்சி அவர் வேல்முருகன் ஒண்டி தான் அந்த விஷயத்தில் கொள்ளை அடிக்கிறீங்க. நீங்கள் பகல் கொள்ளை அடிக்கிறீங்க. மத்திய அரசு ஒரு வண்டி வாங்கும்போது ரோட் டேக்ஸ் போட்டுறேன், நான் டயருக்கு போடுறேன்னா அதுக்கு ஜிஎஸ்டி, பெட்ரோல் போட்டால் அதுக்கு ஜிஎஸ்டி, விஎஸ்டி, இன்ஜின் ஆயிலேருந்து லேபர்லேருந்து எல்லாத்துக்கும் கட்டுறேன் ஒரு வண்டி வரி. அப்புறம் வந்து ரோடு போட்டு குத்தா தான் உனக்கு வருமானம். அதையும் போட்டுட்டு வரியும் வாங்கிட்டு இந்த வண்டி ப்ளஸ் சுங்க வரி வாங்குறீங்க. சரி வாங்கினீங்கள, அது எதுக்கு அந்த ஃபாஸ்ட் டேக்கு எதுக்கு? போகும்போது காசு கொடுத்துட்டு போகிறேன். சிங்கிள்னா ஒன்று, டபுள்னா மேபி ஒரு 10% டிஸ்கவுண்ட்டு முடிஞ்சு நல்லா தானே போயிருந்தது. எவன் அப்போ விட்டு காசை எடுத்துன்னு போய் எவனை பணக்காரனாக்கிறதுக்கு இந்த அநியாயம் பிடிச்ச இந்த ஃபாஸ்டாக எடுத்துன்னு வந்தீங்க. அதில் எவ்வளோ அக்கிரமம் நடக்குது. அதாவது நான் யூஸ் பண்ணுறனோ இல்லையோ, நான் 500 ரூபா இல்லை 1000 ரூபா எடுத்துன்னு போய் போட்டுடணும், நொட்டணும். அதில்
எதுக்கு அந்த பணம் என் பையில் இருக்கட்டும் பாக்கெட்டில், எதுக்கு நான் எத்தனை போய் கொடுக்கணும்? எதுக்கு மினிமம் டெபாசிட் நான் மெயின்டைன் பண்ணோம்? ரோட்டில் பள்ளம் இருக்குதுல்ல, பொந்து இருக்குதுல்ல, பாத்ரூம் இல்லை, ஆம்புலன்ஸ் இல்லை, எவ்வளோ 1008 விஷயம் இல்லைல்ல, சரி செய்கிறீங்களா? கரெக்டாக இருக்கா? எல்லா ரோடும் சூப்பராக இருக்கா? எதுக்கு நான் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணோம்? அப்புறம் அப்படி போனால் வயான்னு கத்தும், ஏதோ கள்ளக்கத்தல் பண்ணு போகிற மாதிரி. சரி, இப்போ வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இல்லை விண்டிஷீல்டில் ஏதோ ஒரு குழந்தை அந்த ஃபாஸ்டாக் ஸ்டிக்கரை பிடிச்சிச்சின்னா அது நீங்கள் மாற்ற போனீங்கன்னா, சார் இந்த ஃபாஸ்டாக் நீங்கள் வேறு தான் வாங்கணும், அந்த பேங்க் இப்போ ஃபாஸ்டாக் வரதில்லை, இந்த பேங்க்கில் வாங்குங்க, இல்லை அந்த ஏர்டெல்லில் வாங்குங்க, இல்லை அதில் வாங்குங்க, இதில் வாங்க. எதுக்கு எங்களை எத்தனையுமே பேங்க்குக்கு இப்போ சொல்கிறேன், எதுக்கு என் நம்பர் கொடுங்க, எதுக்கு நான் ஓடிபி கொடுக்கணும்? யாரை ஏமாத்துற வேலை? எது பேங்க் ஃபோன் நம்பர், பேங்க்குக்கு ஃபோனு, ஆதாருக்கு ஃபோனு, ஃபாஸ்டாகுக்கு ஃபோனு, எதுக்கு ஃபோன் நம்பர் கொடுக்கணும், எதுக்கு ஓடிபி எல்லாம் கொடுக்கணும்? அப்போ எங்களை இதை வச்சு எங்களை மானிட்டர் பண்ணுறதுக்கும் இது மூலமாக எங்களுக்கு மாதம் 1500 2000 எங்கள் ஜோபிலேருந்து உரியிறீங்களா? இப்போ லேண்ட்லைன் இருந்தப்போ இந்த ராவடிலாம் இல்லையே. டெக்னாலஜியை வளர்க்குறேன்ற பேரில் மக்களோட பணத்தை எப்படி திட்டம் போட்டு திருடுறீங்க? இந்த ஃபோன் நம்பர் எதுவுமே முதலாளிகிட்ட விற்கணும், அப்போ தான் அவங்க அனுப்புவாங்க, இந்த ப்ராடக்ட்டை வாங்கிக்கோ, அந்த ப்ராடக்ட்டை வாங்கிக்கோ. சம்மந்தம் எல்லாமே நிறைய பேர் ஆன்லைனில் எதோ வாங்கிட்டு, ஆன்லைனில் அவ்வளோ ஃப்ராடு நடக்குது. பேங்க்லேருந்து பணத்தை அடிச்சுன்னு போயிடுறான். ஏன் நடக்குது இதெல்லாம் யார் பேசணும்? விஜய் அண்ணா பேசணும். அப்படி விஜய் அண்ணா பேசணும்னு நினைக்கும் போது சிட்டி போலீஸ் கமிஷனர் என்ன பண்ணுறாரு, அருண் சார் நீங்கள் வெளியில் போகக்கூடாது, வீட்டிலேயே இருங்க அப்படின்னு தடுத்து நிறுத்துறாரு. அதுதான் இந்த இவ்வளோ மக்கள் பிரச்சனையை, இந்த தினசு பிரச்சனையை நான் சொன்னதுக்கு காரணம் இதான். அதனால் இந்த தேர்தல் ஆணையம் இருக்குது பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு அது பெரிய பூட்டிட்டு போயிடலாம். சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 234 தொகுதியில் வேட்பாளர் போட முடியாதாங்க, விஜய் அவர்கள் போட்டாலும் ஏடிஎம்கே டிஎம்கேல இருந்து கடைசி நேரத்தில் வேட்பாளர் முடிவாங்க, அந்த மாதிரிலாம் பிரச்சனை. நேற்று பார்த்தீங்கன்னா வேப்பனஹள்ளி தொகுதி தாவேக வேட்பாளர் கேபி முனுசாமி தலைமையில் அதிமுக இருந்தாங்க. ஒரு நாட்களில் நிறைய தொகுதி நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி தடுத்து எடுத்து போறாங்க? கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு விஜய் சார் நிறைய பேரோட கூட்டணி வைக்கிறார். இப்போ கடைசியாக தேர்தல் ஆணையத்தோட கூட்டணியில் இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவருக்கும் வெளில போகிறது பிடிக்கல, அவங்களும் பர்மிஷன் கொடுக்கறதில்ல, அதனால் அது ஒரு கூட்டணி. ஒரு சில தொகுதியில் பாஜகவோட கூட்டணி, பாஜகவோட வேட்பாளர்லாம் வந்தால் சேர்த்துக்கிறது. இன்னொரு சில தொகுதியில் அதிமுகலேருந்து யாருனா வந்தால் சேர்த்துக்கிறது, திமுகவில் யாருனா சேர்ந்தா சேர்த்து. அப்போ இதுக்கு நீங்களே கூட்டணி வச்சுட்டு போயிடலாமே. நீங்கள் என்ன சொன்னீங்க? அதான் அவங்க வரணும் இல்லையா? அவங்க தான் கூப்பிட்டாங்க எல்லாருமே, உங்களுக்காக தவம் இருந்து நீங்கள் வாங்க, துணை முதல் ஆயிக்கங்க, நீங்கள் வாங்க, அதிகாரத்தில் பங்கேற்றுக்கங்க, நீங்கள் வாங்க, 2.5 வருஷம் உங்களை முதலமைச்சராக உட்கார வைக்கிறோம். அதெல்லாம் யார் சொன்னது? இது எல்லாம் கதை கட்டி விட்டு எல்லாம் பிரச்சாரம் நீங்கள் தானே பண்ணீங்க. அப்போ அதாவது இந்த பியூரிட்டி, நான் தூய சக்தி, இவங்க தீய சக்தி, இது ஊழல் சக்தி, இதெல்லாம் பேசலாம். அவர் பண்ணுறது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நபர்கள் தான். மற்ற கட்சியில் செலவு பண்ணிவிட்டு அங்கே சீட்டு கிடைக்காம இங்கே வரவங்க எதுக்கு வராங்க? வியாபார மைண்டில் தான் வராங்க. உங்கள் கட்சிக்கு வியாபாரம் பண்ண போகிறாங்க. என்ன வியாபாரம்? அரசியல்வாதி. இப்போ நீங்கள் யாருன்னா பண்ணுறா சார், ஒரு அரசியல்வாதி இருக்கிறாரு, நீங்கள் போய்ட்டு வேட்பாளர் எப்படி கேள்வி என்ன சார் பண்ணுறாங்க? அவர் முன்னாடி கொஞ்சம் அந்த லோக்கலில் பஞ்சாயத்து அப்படி இப்படி பண்ணியிருந்தார், அப்புறம் ரியல் எஸ்டேட் பண்ணுறாரு, அப்புறம் ஒரு சில மீடியேஷன்லாம் பண்ணுறாரு. அதை அதாவது வேட்பாளர் வேண்டப்பட்டவங்க இருப்பாங்களே, அவங்ககிட்ட போய் சார் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் இதுதான் பதில் வருது. கிட்டத்தட்ட கட்ட பஞ்சாயத்து, ரவுடி மாமூல், ஊரச்சு உலையில் போடுறது, அதாவது அப்படின்னா நான் வேறு எதனா இடம் காலியாக இருந்தால் அங்கே போயிட்டு நின்றுடுறது, அது பில்டிங் கட்டலாமா வேணாமா என்ன, இந்த வேலை தான் பண்ணின்னு இருக்காங்க நிறைய பேர். இந்த வேலை தான் பண்ணலாம். ஒரு சொல்லிக்கிற மாதிரி இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு பண்ண வேண்டியது, அப்புறமா கல்வியாளராக மாறிட வேண்டியது. இதுதான் இந்த மண்ணில் நடக்குது. இப்போ விஜய் வராரு, ஏழைப்பாளைகளுக்கு சீட்டு கொடுத்துருக்காரு, பிரச்சாரம் பண்ண வேணாம் தொகுதியாக. இவங்கெல்லாம் இந்த பணக்காரவங்ககிட்டையும் இந்த தப்பாக வியாபாரம் பண்ணுறவங்ககிட்ட இவங்க தோக்க போகிறாங்க தாவேக வேட்பாளர்கள். அதற்கு பிள்ளையார் சொல்லி விஜய் வீட்டில் உட்காந்து ஏசி ரூமில் போட்டுன்னுக்கிறார். தாவேக தொண்டர்கள் தோக்க போகிறதுக்கும் அப்படி பார்த்தாலுமே விஜய் அவர்கள் சாதாரண தொண்டர். நீங்கள் சொல்கிற மாதிரி ராயபுரத்தில் ஒரு ஆட்டோ டிரைவர் நிற்கிறார், அங்கே போய் பிரச்சாரம் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானத்துக்கு போகிறாரு, ஆதவர்களுக்காக போகிறாரு, மடாநகரில் யாருக்கோ ஒருத்தருக்கு போகிறாரு. ஸோ இந்த மாதிரி ஆட்களுக்கு தான் அவர் பிரச்சாரம் பண்ண போகிறாரு. பணக்கார பாய்ஸோட தான் சார் சேருவாங்க. நீங்கள் என்ன சார் எங்களை லோக்கல் ஃபெலோஸ்லாம் சேர சொல்கிறீங்க? நாங்கள் சீமாட்டிகள் அப்படி ஒரு கேங்கோடு நாங்கள் போனோம் வரணும். நீங்கள் போய்ட்டு ஆட்டோ ஓட்டுறவர், மீன்பாடி வண்டி வச்சுக்கிறவர், காய்கறி விற்கிறவர், பால்காரர், அவங்களுக்கெல்லாம் போய் பிரச்சாரம், அதெல்லாம் ஐ டோன்ட் டூ தட். மெகாஸ்டார் எப்பேற்பட்ட உச்சக்கட்ச நடிகர், நான் எல்லாத்தையும் விட்டு வந்துருக்கிறேன், ஏன்னா போய் தெருவா போக சொல்லுங்க, அது போக மாட்டார். நானும் அதுதான் உறுதியாக ஃபஸ்ட்லேருந்து அப்போவே நான் சொன்னேன்,
6 மாசமா சொல்லுங்கிறேன் அவர் போக மாட்டார். உனக்கு என்ன தெரியும், எங்கள் அண்ணன் பார் எப்படி பண்ணுறாரு, பிரிப்பார் மேய்ப்பார் அப்படியே தூக்குவாருன்னா சொன்னாங்க. கன்னியாகுமரி பக்கம் போனதே கிடையாது சார். நாகப்பட்டினம் கூட அப்படியே கிட்ட போயிட்டு அப்படியே ஓடி வந்துட்டார். இப்போ எல்லாமே ஒரு பெல்ட்டு. திருச்சி அரியலூர் பெரம்பலூர் முடிச்சுன்னா திருச்சியிலேருந்து அப்படியே புதுக்கோட்டை, அதுக்கு கீழே போனீங்கன்னா அப்படியே சிவகங்கைலேருந்து அப்படியே ராமநாதபுரம், அது ஒரு ஸ்ட்ரெச்சு. அதே நீங்கள் திருச்சியிலேருந்து இப்படி போனீங்கன்னா திருச்சி கும்பகோணம் வழியாக போய் தஞ்சாவூர் போய் அந்த சைடு திருத்துறைப்பூண்டி, திருவாரூர், கீழ்வேலூர், அப்படியே போய் நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, அது ஒரு ஸ்ட்ரெச்சு. அதே திருச்சிக்கு முன்னாடியே நீங்கள் திண்டிவனம் வழியாக எடுக்கிறீங்கன்னா திண்டிவனம் போய்ட்டு விழுப்புரம், விக்கிரவாண்டி, விழுப்புரம், உளுந்தூர்பேட்டை, அது ஒரு பெல்ட்டு. அதை முடிச்சுட்டு அப்படியே வானூர் போவீங்க. கடலூரில் வந்து அந்த சைடு வந்து கடற்கரைக்கு அந்த சைடு, அதாவது கடலூர் நார்த்து சவுத்து. நீங்கள் தொகுதியாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பண்ருட்டி, நெய்வேலி, சிதம்பரம், காட்டுமன்னார் கோயில், இப்படி வரும் ஒரு பெல்ட்டு. இது ஒரு ஸ்ட்ரெச்சு. இவ்வளோ ஸ்ட்ரெச்சாக போயிருக்கணும் சார். நான் சொல்கிறது ஒரு பார்ட்டு, ஒரு ஜோன் நான் சொன்னேன். அப்படியே இதே நீங்கள் இந்த சைடு எடுத்தீங்க அப்படின்னா திண்டுக்கல் போனீங்கன்னா திண்டுக்கல்லில் 5 தொகுதி, திண்டுக்கல் முடிச்சுட்டு அப்படியே மதுரையில் ஏறணும், மதுரையில் 10 தொகுதி, 10 தொகுதியை முடிச்சுட்டு அன்றைக்கி பேசுகிறார் ஞாபகம் இருக்கா, சோழவந்தான், ஆண்டிப்பட்டி, உசிலம்பட்டி, அதுக்கப்புறம் மதுரை மத்தி, தெற்கு, மேலூர், எல்லாம் விஜய். அதுக்கப்புறம் எந்த தொகுதியுமே பேசலை. இன்னொன்று பாண்டிச்சேரியில் போயிட்டு கூட்டணி கட்சியில் நிற்கிறாங்க. அவங்க பேரை ஒரு 2-3 வாட்டி திரும்பி சொல்ல வேணாம், இவர் வேட்பாளருங்க, இவர் இந்த தொகுதியில்